வணக்கம். பொதுமக்களுக்கு ஓர் அறிவிப்பு. இடுக்கி ஆட்சியர் திருமதி வி விக்னேஸ்வரியின் மாணவர்களுக்கான புதிய திட்டம். എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരു പുതിയ പദ്ധതിയുടെ തുടക്കമാണ് നമ്മൾ ഇന്ന് കുറിക്കുന്നത്. പദ്ധതിയുടെ പേര് പർസ്യൂട്ട് ഓഫ് ഹാപ്പിനെസ്. നമ്മുടെ ജില്ലയിൽ 10th +2 കഴിഞ്ഞ് നിരവധി കുട്ടികൾക്ക് അവർക്കുള്ള ഹയർ എഡ്യൂക്കേഷന് ചിലപ്പോൾ ചില സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ട് ഉണ്ടായിരിക്കാം. ആ സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ട് അവരെ സഹായിക്കാൻ വേണ്ടി ഉള്ള പദ്ധതിയാണ് ഈ പർസ്യൂട്ട് ഓഫ് ഹാപ്പിനെസ്. ഇതിൽ താല്പര്യമുള്ള സ്പോൺസേഴ്സ് മുന്നോട്ട് വരണമെന്നുള്ള അഭ്യർത്ഥനയാണ് എനിക്ക് വെക്കാനുള്ളത്. സോ സ്പോൺസേഴ്സ്ക്കുള്ള ഒരു രജിസ്ട്രേഷൻ ഫോമുണ്ട്. നമ്മുടെ ഇടുക്കി ജില്ലയുടെ വെബ്സൈറ്റിൽ അത് ലഭ്യമാണ്. അതേപോലെ കുട്ടികൾ സ്പോൺസർഷിപ്പ് ആവശ്യമുള്ള കുട്ടികൾക്കുള്ള രജിസ്ട്രേഷനും ഉണ്ട്. അതും നമ്മുടെ ജില്ലയിലുള്ള വെബ്സൈറ്റിലുണ്ട്. இடுக்கி மாவட்டத்தின் மாணவ மாணவிகளின் கல்வி கனவுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சிறகுகளை அளிக்கிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வுகளில் சிறந்து விளங்கி நிதி நெருக்கடியால் படிப்பை தொடர முடியாத மாணவர்களுக்கு உதவுவதற்காக இடுக்கி மாவட்ட நிர்வாகம் பர்ஸ்யூட் ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது மகிழ்ச்சியின் நாட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் மாணவர்கள் தங்கள் விருப்பப்படி படிப்புகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உயர் படிப்பை தொடர வாய்ப்பளிக்கிறது. நிதி நெருக்கடி காரணமாக எந்த மாணவரின் கல்வி கனவும் தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி வி விக்னேஸ்வரி கூறினார். கல்வியில் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவ தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ய விரும்புவோர் இந்த திட்டத்தில் ஸ்பான்சர்களாக சேரலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று பார்க்கலாம். உதவி தேவைப்படும் மாணவர்கள் idukki.nic.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த கிராம அதிகாரிகளால் விரிவான தகுதி சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படும். இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பார். வெளிப்படையான மற்றும் திறமையான தேர்வு செயல்முறை மூலம் தகுதியானவர்களுக்கு உதவி உறுதி செய்யப்படும். இந்த திட்டத்தில் ஸ்பான்சர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். நல்மனம் கொண்டவர்கள் இந்த திட்டத்தில் மாணவர்களின் ஸ்பான்சர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். நிதி உதவி வழங்க ஆர்வமுள்ள நபர்கள் idukki.nic.in என்ற அதே வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். பின்னர் மாவட்ட நிர்வாகம் ஸ்பான்சர்களாக மாற விருப்பம் தெரிவித்தவர்களை தொடர்பு கொள்ளும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பான்சர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் மூலமாகவோ ஒப்புதல் படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்பான்சர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு கலெக்டரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும். மாவட்ட நிர்வாகம் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளை வழங்கும் நிறுவனங்களின் தலைவர்களை தொடர்பு கொண்டு பாடநெறி கட்டணம் உள்ளிட்ட விவரங்களை ஸ்பான்சர்களுக்கு தெரிவிக்கும். பின்னர் கலெக்டர், ஸ்பான்சர், நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மாணவர் ஆகியோர் கூட்டு வங்கி கணக்கை திறப்பார்கள். ஸ்பான்சர் தொகை இந்த வங்கி கணக்கு மூலம் மாற்றப்படும். இது நிதி பரிவர்த்தனைகளின் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. மாவட்ட ஆட்சியர் திருமதி வி விக்னேஸ்வரி தங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் இந்த முயற்சியில் சேருமாறு இடுக்கி மாணவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மகிழ்ச்சி நாட்டம் என்பது வெறும் ஒரு திட்டம் அல்ல. நாளைய வாக்குறுதியாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆற்றல், ஒரு புதிய வாழ்க்கை. இந்த முயற்சியில் விருப்பமுள்ளவர்கள் பங்காளிகளாகி இடுக்கியின் கல்வி எதிர்காலத்தை பிரகாசமாக்குவோம் என்று ஆட்சியர் கூறினார். மேலும் தகவலுக்கு idukki.nic.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். ഇടുക്കിയിലുള്ള എല്ലാ കുഞ്ഞുകുട്ടികളുടെ സ്വപ്നങ്ങളും നമുക്ക് ഉയർത്തിപ്പിടിക്കാൻ സാധിക്കാൻ ഉള്ള ഒരു പദ്ധതിയാണ് പർസ്യൂട്ട് ഓഫ് ഹാപ്പിനെസ്. ഈ പദ്ധതി മുഖേന എല്ലാവർക്കും അവരെ ഇഷ്ടപ്പെടുന്ന അവർ ലക്ഷ്യം വെച്ചിട്ടുള്ള ഒരു ഹയർ എഡ്യൂക്കേഷൻ ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ. എല്ലാവരെയും ഞാൻ അഭ്യർത്ഥിക്കുന്നുണ്ട്. നിങ്ങൾക്ക് എത്ര പറ്റുമോ, എത്ര കുട്ടിയുടെ എഡ്യൂക്കേഷൻ ചെയ്യാൻ പറ്റുമോ അത്രമാത്രം നിങ്ങൾക്ക് സ്പോൺസർ ചെയ്യാൻ പറ്റും. ദയവായി എല്ലാവരും ഈ പദ്ധതിയിൽ ഒത്തുചേർന്ന് നമ്മുടെ ജില്ലയിലുള്ള എല്ലാ കുട്ടികളും നന്നായിട്ട് പഠിക്കാനുള്ള സഹായം നമുക്ക് ലഭിക്കാൻ സാധിക്കട്ടെ. மூணார் KL 16 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி.